கைகளும் கால்களும் கட்டப்பட்டு அதை அவிழ்த்தது யார்? நிலைமை மோசமடையும் முன்பு உங்களை காப்பாற்ற வந்தவர் தான் சாயப்பா. அடுத்தடுத்து நடந்த அற்புதங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வியப்பை கொடுக்கலாம். இந்த பதிவை கேட்க வைக்கிறதும் அவரு தான், கேட்க வச்சு அதன் மூலமாக சில சிரமங்களை கொடுக்கறதும் அவர் தான், அந்த சிரமத்தை ஏற்படுத்தி வெற்றியை கொடுக்க போவதும் அவர் தான். 6 மாதமாக நடக்காத ஒரு விஷயம் ஒரு இரவில் அந்த பதிவை கேட்டதன் மூலமாக நடந்த மிகப்பெரிய அற்புதத்தை தெரிஞ்சுக்க வேண்டாம்? சில நாட்கள் வீழ்த்த ஒருவனும் இல்லை. உங்களை சாயப்பாவை உயிராக நினைக்கிற அத்தனை பேருக்கும் அன்பே சாய் பதிவுகள் வெறும் இயல்பாக போய் சேருது. அன்பே சாயின்றது பூஜை கிடையாது, செயல். அன்பே சாயின்றது ஒரு ஆக்ஷன். ஒரு பதிவிலையும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை பொறுமையாக கவனித்து அது செயல்பட்டவங்களுடைய ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் இங்கே பெறக்கூடியது தான். ஏன் இதை உங்கள் காதுக்கு கொண்டு வராருன்னா, நீங்கள் இன்னமும் முழு மனதோடு இல்லை. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் உயர்வணுன்றது சாய்ப்பாட எண்ணம். உங்கள் விதி எப்படி இருக்குதுன்னா, இதை நீங்கள் சரி செய்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் அப்படின்னு சொல்லி விதி அன்பே சாயில வந்த உடனே எழுதப்பட்டதோட விளைவுகளை நம்ம இங்கே சரி பண்ண போகிறோம். ஸோ சட்டுன்னு துன்பத்தை முடிங்க, சட்டுன்னு பாவத்தையும் தொலைங்க. அப்போ தான் அடுத்த விஷயங்கள் என்ன நடக்குதுன்றத இங்கே ஒரு சாய்ராமுடைய அனுபவத்தை பற்றி மட்டும் பேசியிருக்கோம். இந்த அனுபவம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி போயிட்டீங்கன்னா நல்லது உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்களே ஒதுக்குற மாதிரி. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரானவர்களே, அன்பே டிஷர்ட் ஸ்டாக்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க 500 ரூபாய் செலுத்தி உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வித்தின் எ வீக்குள்ளே அது டெலிவரி ஆகிடும். ஸோ தேவைப்படுறவங்க நிச்சயமாக வாங்கலாம். இல்லை எங்கிட்ட கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் நீங்கள் தாராளமாக அனுப்புங்க, உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க, நான் சென்ட் பண்ணுறேன். ரெண்டாவது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம அன்பே சாயில சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை நீங்கள் 100% பெறுவீர்கள். ஏன்னா கடவுளை பற்றி ஒருத்தவங்க சொல்லி அதை நம்ம இன்னொருத்தவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னும்போது அவங்களோட வாழ்க்கையில் அந்த பதிவு மாறிச்சுன்னா அது உங்கள் பாவத்தை குறைக்கும்ன்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இதை நான் சொல்கிறேன். இதை விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க, விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு பதிவு ஒன்று கொடுத்துருந்தோம். என்ன தெரியுமா? உங்கள் கை கால்கள் கட்டப்பட்டு உள்ளது. அந்த பதிவு பெரிய அளவில் ரீச் ஆச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு அது போய் சேர்ந்துருக்குது. அந்த பதிவோட தாக்கம் இப்போ வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு பதிவிலையும் ஒரு அற்புதங்கள் மட்டும் இல்லை, பல அற்புதங்களை சாய்ப்பா இங்கே பல சாய்ராமுக்கு நடத்திட்டு இருக்காங்க.
அப்படிப்பட்ட சில சாய்ராம்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் அந்த ஆடியோவுக்கே ஒரு ரிவ்யூ கொடுக்குற மாதிரி, புரிஞ்சுக்கோங்க, அந்த ஆடியோவுக்கே ஒரு ரிவ்யூ, ஒரு மூவிக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்குற மாதிரி ஒரு ஆடியோவுக்கு ஒரு ரிவ்யூ. அந்த ஒரு ஆடியோவை அந்த சாய்ராம் வந்து 2 தடவை கேட்டிருக்காங்க. என்னமோ ஒரு விஷயம் இருக்குது. முதல் தடவை கேட்கும்போது மேலோட்டமாக கேட்டேன், 2வது தடவை கேட்கும்போது டீப்பாக கேட்டேன். கேட்க கேட்க என் கண்களில் இருந்த அப்படி ஒரு கண்ணீர், அந்த அழுக தாங்கிக்க முடியாத அளவுக்கு தேம்பி 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 நான் அழுகுறேன். என்னடா இது, அவங்க அன்பே சாய்க்க புதுசு, இவர் இந்த மாதிரி சொல்லி நம்ம அழ வைக்கிறாரு, இது ஒரு மோட்டிவேஷனல் மாதிரியான்னு தெரியலையே. ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், புதுசாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகும்ல. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும், உன் அழுகுரல் சத்தத்தை கேட்டு ஓடோடி வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் இதமாக இருக்கும் மனசுக்கு. ரைட், நான் தப்பு சொல்லலை. அப்படியும் இருக்கணும், இப்படியும் இருக்கணும், ஆக்ஷன் படமும் இருக்கணும், ஃபேமிலி படமும் இருக்கணும், காமெடி படமும் இருக்கணும், சில வயசு பசங்களுக்கு காதல் படமும் இருக்கணும். அப்போ நம்ம அன்பே சாயில பொறுத்த வரைக்கும் அதையும் ஒருத்தங்க சொன்னாங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவிங்க. ஒரு தலைவர் படத்தையோ இல்லை ஒரு விஜய் படத்தையோ இல்லை எம்ஜிஆர் படத்தையோ இல்லை ஒரு அஜித் படத்தையோ பார்த்த மாதிரி ஒரு ஃபயர் ஒவ்வொரு பதிவை கேட்கும்போது அவ்வளோ வந்து ஒரு ஆக்ரோஷமாக இருக்கும் ஒரு பதிவுகள். ஆனால் அன்னைக்கு கொடுத்த பதிவோ சஸ்பென்ஸும் த்ரில்லிங்கும் நடந்தது, சஸ்பென்ஸும் த்ரில்லிங்கும் நடந்தது அந்த பதிவில். எந்த பதிவுனா, உனது கைகள் கால்கள் கட்டப்பட்டதுன்னு சொல்லி ஒரு பதிவு. அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாருங்கள். இல்லைனா நீங்கள் தேடி பாருங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன், எகைன் வைக்கிறேன், அதையும் பாருங்கள். அப்போ இது மாதிரி பல விஷயங்கள் அந்த பதிவில் நடந்திருக்குது. ஒரு 4-5 சாய்ராமுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் பார்த்துலாம். ஏன்னா யாராவது பார்க்காம இருந்தீங்களானோ இல்லை மற்றவங்களுக்கு இந்த பதிவை கொண்டு போய் சேர்க்கிறதோ உங்கள் பொறுப்பாக கூட இருக்கலாம் இல்லையா. அதுக்காக அந்த சாய்ராம் வந்து அழுதாங்கன்னு சொன்னல, அவங்க வந்து மறுபடியும் பயபக்தியோட, கடவுளே நான் இந்த மாதிரி பதிவுகளை கேட்கக்கூடாது, தயவு செய்து நீங்கள் வந்து இப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு பயந்துட்டாங்க சட்டுன்னு. அதுக்கப்புறம் தூங்கி இருக்கிறாங்க. திடீர்னு வந்து நைட்டு ஒரு 12-1 மணிக்கு கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஒரு கனவு. அந்த கனவை பார்த்துட்டு என்னால் முடியல 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 முடியலன்னு சாயப்பான்னு சொல்லி கூப்பிட்றாங்க, சாயப்பான்னு சொல்லி. அவங்க சொல்கிறாங்க, ஒரு தடவை தான் அந்த பாட்டை கேட்ட அன்பே சாய் சாங்கு. அந்த சாங்கு அந்த கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் இருக்கும்போது என்னுடைய மனசில் அது ஒலிக்குது, அன்பே சாயிராம் அப்படின்ற மாதிரி அந்த மனசில் ஒலிக்குது. எனக்கு அந்த பாட்டு ஒலிக்கிறதும் கவனிக்கிற, என்னுடைய கைகளையும் கால்களையும் கட்டி போட்டுட்டு யாரோ ஒருத்தவங்க என்னை வந்து சூழ்ந்துக்கிட்டு என்னை சித்திரவதை பண்ணுறதையும் நான் அனுபவிக்கிறேன், பாட்டையும் அனுபவிக்கிறேன், சித்திரவதை செய்கிறதையும் அனுபவிக்கிறேன். அப்போது அழுத்தம் திருத்தமாக கூப்பிட்றேன், சாய்ப்பா வந்து காப்பாற்று காப்பாற்று, என்னை நீ தான் காப்பாற்றணும், நீ தான் காப்பாற்றணும், நீ தான் காப்பாற்றணும். மறுபடியும் அந்த சாங் ஒலிக்குது, பேரன்பே சாயிராம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து அவங்க வந்து நீங்கள் பேசலைன்னா அடுத்த ½ என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு ஒரு பிளாக்மெயில் பண்ணி என்னை பேச வச்சாங்க வாட்ஸ்அப்பில். ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், அந்த மாதிரி விஷயங்களை யாரும் எதையும் செய்யாதீங்க. அப்போ நான் இது சொல்கிறேன், அப்படியே அந்த ஒரு ஃபயரோட பேசுகிறாங்க, பேரன்பே சாயிராம் அப்படின்னு ஒலிக்குதுங்க, ஒலிக்குது சாயிராம். அவங்க என்ன அண்ணன் கூப்பிடல, ஏன்னா புதுசு நம்ம அன்பே சாய்க்கு, எப்படி வேணாலும் கூப்பிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சொல்ல சொல்ல சாய்ப்பா நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லி கதற. உடனே அப்படியே வந்து ஒரு உருவம் நல்ல வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு வெள்ளை தலைப்பா கட்டி பார்க்குறாரு. அந்த பார்வையில் என்னுடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டு என்னை சித்திரவதை செஞ்சாங்க இல்லையா சில நபர்கள், அவங்கள நான் உதைச்சி அவங்கள துரத்துறேன். அப்போ நான் மறுபடியும் ஆக்ரோஷமாக கத்துறேன். என்னை யாருன்னு நினச்சிங்க? சாயப்பா குழந்தைடான்னு சொல்கிறேன். எல்லாரும் என்னை விட்டு எனக்கு ஓடிட்டாங்க. இப்போ நான் மறுபடியும் ப்ரே பண்ணுறேன். சாயப்பா, நான் வந்து இப்படி ஒரு பதிவு என் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாதுன்னு நான் நினச்சது தப்பு. இப்போ எவ்வளோ பெரிய கட்டுக்கள் இருக்குதுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனி நீ என்ன சொல்கிறியோ அதை நான் கேட்பேன். அன்பே சாய் குடும்பத்திலையும் இனி என்னைக்கு தொடர்ந்து நான் இருப்பேன்னு சொல்லி இதெல்லாம் கனவுலே நடக்குது. அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அவங்களுக்கு அதை நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு தான் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, எங்கே மறந்துடுவோமோ அப்படின்னு. அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு ஆடியோவை அனுப்பி இது பண்ணிட்டாங்க, அந்த கனவு மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி பரபரப்பில். அடுத்த நாள் காலையில் பேசும்போது கூட அந்த ஆடியோ கேட்டுட்டு தான் நான் பேசினேன். ஏன்னா எங்கே மறந்துடுவோமோன்னு சொல்லி நீங்கள் காலை அட்டன் பண்ண மாட்டேன்றீங்க. மற்றவங்களாம் நம்பர் கொடுத்தாங்கன்னா இமீடியட்டாக அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அட்டன் பண்ணாத உடனே எனக்கு அவ்வளவு ஒரு மன இறுக்கம் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன். அதுக்கு அடுத்த நாள் காலையில் 11 மணி இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடு ஒன்று பார்த்துருந்தோம். அந்த வீட்டுக்கு வந்து பேங்க் லோன் போடலான்னு சொல்லி பார்த்தா பேங்க்கில் லோன் எலிஜிபிலிட்டி இல்லை. 40 லட்ச ரூபாய் வீடுக்கு 20 லட்சம் தான் எங்களால் ஒதுக்க முடியும். இன்னும் 20 லட்ச ரூபாய் எங்களால் ஒதுக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. நாங்கள் வந்து 30 லட்சம் வரைக்கும் லோன் எலிஜிபிள் பண்ணி ஆகும்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் அவங்க முடியாது அப்படின்னு சொன்னும்போது சரி அந்த வீடு வேண்டாம் நமக்கு இல்லைன்னு சொல்லி நினச்சோம். மறுபடியும் வந்து பேங்க்கில் இருந்து எங்களுக்கு ஃபோன் வருது, உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி 30 லட்சம் ரூபாய். அடுத்த நாள் காலையில் இந்த கனவோட பிரமிப்பில் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு செய்தி, 30 லட்சம் ரூபாய் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது, 10 லட்சம் ரூபாய் நீங்கள் ஹேண்ட் கேஷ் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு. என்னடா இந்த நேரத்தில் பேங்க்கில் வேறு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கன்ஃபார்மாக 100% கன்ஃபார்ம், ஏற்கனவே இந்த வீட்டை அளந்தாச்சு, நீங்கள் வாங்குகிற வீட்டை அளந்தாச்சு, உங்கள் டாக்குமெண்டேஷன் எல்லாமே கரெக்டாக, எங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான ப்ராசஸிங் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு. 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த வீடு இருக்குமா? உடனே ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, அவர் ஃபோன் எடுக்கலை. என்னடா அது கனவு வந்துச்சு, முதல்ல அன்பேஸ் ஆடியோ கேட்டோம், அப்புறம் இந்த ஆடியோவே கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி கடவுள்கிட்ட பக்தியோடு தூங்கணும். தூங்கும்போது அந்த ஆடியோவில் என்ன கேட்டோமோ அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் கூப்பிட்ட உடனே வந்தார், கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் அன்பே சாயில் இருக்கிறோன்னு சொல்லி சாய்ப்பா கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் இதே குழப்பத்தில் இருக்கும்போது பேங்க்லேருந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்த உடனே லோனுக்கு ஓகே பண்ணுறாங்க, நம்ம கேட்ட அமௌண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு பிடிச்ச வீடு இருக்குது என்னன்னு தெரில. இப்போ வீடு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஒரு ஃபோன் எடுக்கலாமான்னு சரி ஓடிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது அவர் வந்து வீடு லாக் ஆகிருக்குது. உடனே பக்கத்தில் வந்து கேட்டதுக்கு அவங்க வந்து ஊருக்கு போயிருக்காங்க, இன்றைக்கி இன்னொரு கொஞ்ச நேரத்தில் வரேனாங்க, இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, இந்த வந்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லி ட்ராவலிங்கில் இருப்பாங்க இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு வாங்க உட்காருங்க. அங்கே போனால் நம்ம அன்பே சாயோட ஃபோட்டோ. யார்? அந்த பக்கத்து வீட்டுக்கு போய் அங்கே போய் உக்காந்தா நம்ம அன்பே சாயோட ஃபோட்டோ. என்னங்க இதுன்னு கேட்டேன். நாங்கள் இந்த மாதிரி அன்பே சாயின்னு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு அண்ணா பேசுவார், அதனால் நாங்கள் எல்லாமே அந்த ஒரு ஃபேமிலி, யாரெல்லாம் அந்த யூடியூப் சேனலை பார்க்குறாங்களோ நாங்களாம் ஒரு ஃபேமிலி மாதிரி, அதனால் வீட்டுக்கு முன்னாடியும் வீட்டுக்கு பின்னாடியும் இது பண்ணியிருப்போம். டிஷர்ட்லாம் கூட வந்து இருக்குது அவங்கக்கிட்ட அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, வெளுத்து போகிறாங்க அந்த அம்மா. சொல்கிறாங்க இதெல்லாம் அவங்க சொன்னது, வெளுத்து போயிட்ட, எனக்கு அப்படியே தலையே சுற்றிடுச்சு, ஒரே நாளில் ஒரே நைட்டில் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு
இதுதான் இன்னும் ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு ப்ளே. இவர் இந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்றத பக்கத்தில் இருக்கிறாரு. இப்போ நீங்கள் வீடு பேசுனீங்கல்ல, அவர் தான் எங்களுக்கே சொன்னார், இது மாதிரி நீ கேளுமா, அவனுக்கு பிரச்சனைலாம் இருக்காது, சால்வ் ஆகும், பிரச்சனை தீர்றதுக்கு சொல்ல மாட்டார், பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் தான், நல்ல மனுஷன், நல்லா பேசுகிறாரு. நான் கூட வயசு ஒரு 80-90 இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா மனுஷன் டிஷர்ட்டையும் கண்ணாடியும் போட்டுக்கிட்டு ஸ்டில் கொடுக்குறாரு. நான் அவரோட பையனாக இருக்கும் இல்லை அவரோட பேரனாக இருக்கும்னு நினச்சேன். யார் சாய்ராம், நீ இது யார் சாய்ராம் இது அப்படின்னு கேட்டதுக்கு நான் தான் சாய்ராம் சொல்கிறாரு. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. அப்படி இன்னமும் நமக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. என்னடா அது ஒன்றுமே புரியல, நம்ம இங்கே தான் இருக்கோமா இல்லை வேறு எங்கேயாவது பறக்கிறோமா அப்படின்னு. அதாவது அந்த வீடை வாங்குறவங்க தான் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க, நீங்களும் இவங்க 2 பேரும் ஒரே குடும்பம், பல வருஷமாக ஒன்றா பக்கத்தில் இருக்கிறாங்க, ஓகே. இப்போ அவருக்கு பெரியவருக்கு என்ன அப்படின்னா, இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும்னு சொல்லி அவரோட ஐடியா. ஏன்னா இப்போ வயசானவங்க மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்களே அப்படி, அதனால தான் இந்த வீடை கொடுக்குற மாதிரி ஐடியா. நமக்கு அதிர்ஷ்டம் தாங்க முடியல. உடனே இந்த அம்மா சட்டு புட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சொன்னோன்னு அப்படிங்களா, நீங்கள் தம்பிக்கிட்ட சொன்னீங்களா? தம்பிக்கிட்டலாம் அவருக்கு தாங்க நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன், அவருக்கு எடுக்க மாட்டாருங்க, அவரோட அசிஸ்டண்ட் இருக்கார் விஷ்ணுன்னு சொல்லி, அவர் எடுப்பார் அப்படி. இல்லைங்க, அவரும் அவரோட நம்பர் எனக்கு தெரியாதுங்க. இல்லைங்க, இந்த நம்பருக்கு தான் அவர் எடுப்பாருங்க அப்படி. சரி விடுங்க, கவலைப்படாதீங்க அப்படி. இன்னும் இந்த அம்மாவுக்கு ரொம்ப இதாகிடுச்சு, என்னடா அது. அப்போ அங்கேருந்து கால் அடிக்கிறாங்க, அந்த அம்மாவும் கால் அடிக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது கடைசியில் அவங்க வராங்க. ஒரு 1 hour ஆகிடுச்சு. அவங்க பெரியவர் வராங்க. வந்த உடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, சாயப்பாவே வந்த மாதிரி ஆயிடுச்சு. எங்கே அந்த பக்கத்து வீடு இது மாதிரி நாங்கள் ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாடி வீடு பார்த்துட்டு போனோம், தெரியுங்களா? தெரியலம்மா, நிறைய பேர் வராங்க போகிறாங்க அப்படி. சரி கொடுத்துட்டிங்களா? இல்லைம்மா கொடுக்கல, உனக்கு மனசே கேட்கல, அதனால தான் நான் சாய்ப்பாட்டை போய் கேட்டு வந்தேன். சீக்கிரமாக இதை டீலிங் முடிச்சிட்டா நம்ம பாட்டுக்கும் ஃபாரினுக்கு போயிடலாமே, மறுபடியும் எப்படி வர்றது, யாரை நம்பி ஒப்படைக்கிறது அப்படின்னு இருந்தேன். இப்போ நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்களா? தாராளமாக கொடுக்குறம்மா அப்படின்னு. அவனை தான் பக்கத்துக்கார வீட்டுக்காரம்மா, இவங்க அன்பே சாயில் இப்படி நடந்த உடனே ஸ்பாட்டில் 5 லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட். 5 லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட். அவ்வளோதானம்மா, என் குடும்பத்துக்கு கொடுக்குறம்மா, நான் ஃப்ரீயாக கூட கொடுத்துருவோம்மா, ஆனால் என் பையன் விடமாட்டான், இல்லாட்டி நான் கொடுத்துருவேன் அப்படின்னு. ஸோ எப்பேற்பட்ட ஒரு மிராக்கள் எப்படி நடந்திருக்குது, எப்படிலாம் அவர் சேர்த்துருக்காருன்றதை நீங்கள் நினச்சி பாருங்கள். அதுக்கு தான் அந்த அம்மா அத்தனை கால் பண்ணாங்க. இப்போ என்னென்னா அவர்கிட்டே பேசியாச்சு, பக்கத்து வீட்டுக்கார அம்மாக்கிட்டே பேசியாச்சு, அந்த பெரியவர்கிட்டையும் பேசியாச்சு. அவ்வளோ சந்தோஷம் நமக்கு. ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, ஒத்துமையாக இருக்கணும், எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும். இப்போ இவருக்கும் தன்னுடைய குடும்பத்திலேயே அந்த வீடு கொடுத்த மாதிரி சந்தோஷம். இப்போது அந்த அம்மா பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு இந்த அம்மா போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது தெரியலன்னா, இப்போ நம்ம இப்போ புதுசாக போய் சேர்றவங்களும் அன்பே சாயில் சொல்லவே வேண்டாம். இனி அந்த இவ்வளோ பெரிய மிராக்கள் நடந்ததுக்கப்புறம் நம்ம அன்பே சாயை மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேண்டான்னு சொல்லி மறுபடியும் சாய்ப்பா என்ன வேண்டான்னு சொல்கிறேன்னு கனவை ஏற்படுத்தி அந்த கட்டுக்களை அவிழ்த்து விட்டு மறுபடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து எல்லாம் பர்ஃபெக்ட். எப்பேற்பட்ட விஷயங்கள் நடக்குதுன்றது கொஞ்சம் யோசித்து திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ பெரிய 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 விஷயங்கள்லாம் இப்படி தான் நடக்குது. நம்ம எதை வேண்டான்னு சொல்கிறோமோ, எதை பயப்படுறோமோ, அது உண்மையிலேயே அது நமக்கு தேவையில்லையான்னு பார்த்தா பயம் கூட வாழ்க்கையில் உயர்த்துவதற்காகத்தான். ஸோ இது ஒரு மிராக்கிள். இன்னொரு மிராக்கிள், உண்மையிலே அடுத்த நாள் காலையில் ஒருத்தவங்களுக்கு கை காலெல்லாம் வலி, பல வருஷமான வலியா, அந்த பதிவை கேட்டு தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும் போது இந்த மூட்டு வலி, கை வலி, கால் வலி, எல்லா வலியும் இல்லை. அந்த பதிவுக்கும் அந்த வலிக்கும் என்ன சம்மதம்னு கேட்குறாங்க. நான் தான் சொன்னேன், அன்றைக்கி ஒரு கோதுமை மாவை அரைச்சதுக்கும் காலரா போனதுக்கும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்துச்சா, நடந்துச்சா, ஒரு பெரிய நன்றியை சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள்.
ஸோ இன்னும் சில பேருக்கு எனக்கு துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு நிச்சயமாக கிடைக்குன்ற நம்பிக்கை அந்த பதிவின் மூலமாக நான் பெறப்பட்டது. ஸோ துன்பங்கள் இல்லாத பெரு வாழ்க்கை அந்த பதிவின் மூலமாக எனக்கு பெறப்பட்டதுன்றதை நான் இப்போ அடித்து சொல்கிறேன். கொஞ்ச நாளில் நான் வாழ்க்கையை ஜெயிப்பேன், மாற்றி போடுவேன். அப்போது ஒரு பதிவு, ஒரு டைட்டில், அதெல்லாம் பேஸ் பண்ணி இல்லாமல் உள்ள களத்தில் இறங்குங்க. என்னடா இது, மறுபடியும் சொல்கிறேன், இந்த வியூஸ் போகணும் அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு இங்கே சத்தியமாக இல்லை. ஏன்னா சாயப்பா வந்து எனக்கு அழகான அற்புதமான ஒரு தொழிலை கொடுத்துருக்காரு, அதை ஆசீர்வதிச்சிருக்காரு. நான் வந்து முழு நேரம் யூடியூபர்னா நான் கவலைப்படணும், ஐயோ வருமானம் கம்மியாக இருக்குது, வியூஸ் கம்மியாக இருக்குதுன்னு. என்னுடைய எக்ஸஸ் அமௌண்ட் எல்லாமே நான் பெருமையாக சொல்கிறேன்னு நினச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்களுடைய எக்ஸஸ் அமௌண்ட்டும் உங்களுக்கு இதுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. முகம் தெரியாத மனிதர்களுக்கு உதவிகள் செய்யுங்க. முகம் தெரியாத மனிதர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள். அப்படி தான் இருக்கணும். இப்போ டிஷர்ட் நம்ம பண்ணுறோம், எத்தனையோ பேருக்கு காசு இல்லை. தம்பி காசு அப்புறம் தரேன் தம்பி, நீங்கள் அப்புறமே தர வேண்டாம், நீங்கள் அட்ரஸை கொடுங்க, நான் அனுப்புகிறேன். எனக்கு டிஷர்ட்டில் வியாபாரத்தை பார்க்கணுன்னு நினச்சேன்னா ப்ராமிஸ், அப்படி வியாபாரத்தை பார்த்துருந்தா அந்த அன்பேசாய் டிஷர்ட் தான் போட முடியுமா? சிவனை பற்றி போடலாம். ஏன் இந்த இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, ஸ்டாலின் ஐயாவை பற்றி, சீமான், எடப்பாடி, அண்ணாமலை, இவங்களோட டிஷர்ட்டை போட்டு ஆஃபீஸில் வச்சு சேல் பண்ண தெரியாதா? என்னுடைய தொழில் வேறு. பட் மற்றதெல்லாம் எனக்கு வரக்கூடிய செலவுக்கு காசு வந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஒரு டிஷர்ட், ஒரு கொரியர், ப்ளஸ் அந்த ஃபோட்டோ, லேமினேஷன்ஸ், இதெல்லாம் என்ன செலவு இருக்குதோ அந்த செலவை அதுக்கு உண்டானதை தான் நான் சார்ஜ் பண்ணுறேன். அதில் ஏழைங்க வாங்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, தைரியமாக கேளுங்க. நம்மளால இருக்குது, நம்ம செய்வோம். காசு இருக்கிறவங்களுக்கு, காசு இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி கேவலமாக இல்லை. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கொடுங்க, அதில் 5-10 என்ன வருதோ அதை நம்ம டொனேட் பண்ணுறோம், அவ்வளோதான். இன்னும் ஒரு சாய்ராம் சொல்லணும், அவங்க ரொம்ப சூப்பர், என் மனசை ரொம்ப தொட்டாங்க. எனக்கு டிஷர்ட் வேண்டாம், நான் இங்கே இருக்கேன், அதனால் நான் காசாக கொடுக்குறேன், நீங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க. அது எப்படின்னா அது எனக்கு ஒன்றுமே புரியல. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவே நம்ம அன்பேசாய் குடும்பம்னு நினைக்குது. இதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா, இல்லைங்க நீங்கள் நிறைய காசு அனுப்புங்க, நீங்கள் ஃபாரினில் நிறைய பேர் இருக்கீங்க, இப்போ கூட நான் இன்டைரக்டாக கேட்குறேன்னு தயவு செய்து நினச்சிக்காதீங்க. சாயப்பா மேலே ப்ராமிஸ், எதாக இருந்தாலும் மனசை விட்டு கேட்குறதா எனக்கு பிடிக்கும். இந்த இன்டைரக்டாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறக்கு அதெல்லாம் நமக்கு தெரியாது. வெளிப்படையாக இருக்கணும், அவ்வளோதான். வெளிப்படை, தட்ஸ் ஆல். ஏன்னா இன்றைக்கி பலர் பல விதத்தில் பேசி பலதாக ஏமாத்துறதுக்கு தயாராக இருக்காங்க. நமக்கு அப்படிலாம் தேவையே கிடையாது. அப்போ நம்ம நினச்சோம், காசு இருக்கிறவங்களுக்கு ஓகே, காசு இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுறது? கொடுக்காமல் இருக்க முடியுமா? யாரையும் வெறுங்கையா நம்ம சாயப்பா அனுப்ப போவது இல்லை. ஆனால் சாயப்பா மாதிரி நம்ம வந்து அந்த சக்தி பறிச்சவன் இல்லை. நம்ம சக்திக்கு உட்பட்டு இருந்துச்சுன்னா கொடுப்போம், இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மான்னு சொல்லி பண்ணுவோம், அவ்வளோதான். அப்போ நாம் நினச்சோம் அதே மாதிரி அன்பேசாய் குடும்பத்தில் ஒரு சாய்ராம் வந்து எனக்கு டிஷர்ட் வேண்டாம், நான் வந்து காசு கொடுக்குறேன், இல்லாத ஏழைங்களுக்கு நீங்கள் அதை கொடுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இப்படி போய் கொடுக்குறோம் பாருங்கள். அந்த கொடுக்கும்போது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு மிராக்கிள், எவ்வளோ பெரிய மிராக்கிள். அதே மாதிரி அன்பேசாயில் தொடர்ந்து திரும்பவும் சொல்ல, இன்டைரக்டாக சொல்ல நினைக்க வேண்டாம், சத்தியமாக அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு இல்லை. ஒருத்தவங்க சாயிரம் ஃபாரினில் இருக்காங்க, எவ்ரி மந்த் 5000 rupees, ஒவ்வொரு மாதமும் 5000 ரூபாய். அவங்க நேம் நான் சொல்ல மாட்டேன், என்ன நேம்ஸ் என்ன, அது வந்து அவங்கள விளம்பரப்ப அவங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம, அண்ணா அனுப்பிட்டேன், அதுக்கு உண்டான அந்த முத்தூட்டில் அனுப்பி வைப்பாங்க, அதுக்கு உண்டான ரிசிப்ட் இங்கே இருக்குது. அது நம்ம ஒவ்வொரு மாதம் போய் எடுக்க முடியாது. இப்போ எனக்கு தேவைன்னா நான் எடுத்துக்கலாம். நான் வந்து எனக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்குதோ, சாப்பாடு இவங்க கொடுப்பாங்கன்னு அவங்களுக்கு நான் கொடுக்கணும். அப்போது
அப்போ 2 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுக்கிறோம். இப்போ எனக்கு அப்படின்னா நான் உடனே எடுத்துருவேன். ஆனால் அந்த காசு நமக்கு வரக்கூடாது. அது நம்ம வைத்த கழுவக்கூடாது. நாம் உழைக்கிறது நமக்கு வரணும். மற்றவங்களுக்கு வர்றது மற்றவங்களுக்கு தான் போகணும். ஸோ அந்த இடத்துல நாம் தெளிவாக இருக்கிறோம். அதையும் மீறி நம்ம எடுத்தாலும் அதுக்கு உண்டான பேமெண்ட் அப்படி எடுத்தது கிடையாது சொல்கிறேன். இப்போ அந்த அம்மா அனுப்புறது காசை கூட சில நேரத்தில் வந்து அது அக்கௌண்ட்டில் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதுக்கு சாய் பாக்கெட் 5000 வாங்கியிருக்கோம் உடனே டக்குன்னு யார்ப்பா ஏழை புடி அப்படி சொல்லி மோஸ்ட்லி நம்ம அந்த ஆர்பனேஜுக்கு நம்ம கொடுத்துட்றோம். ரியலான ஆர்பனேஜ் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அவங்களுக்காக நிச்சயமாக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்யும் உதவி அவங்க நமக்கு எந்த மனுஷங்க பிரதிபலன் செய்யாமல் உதவி செய்கிறாங்களோ அவர்களும் கடவுள் தான். அப்போ உதவி செய்யாதவர்கள் கடவுள் இல்லையா? உதவி செய்யாதவர்கள் அதாவது அவங்க வாழ்க்கையில் நார்மல் லைஃபுக்கே போராடுகிறவர்கள். இவர்கள் பிற்காலத்தில் உதவி செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. இங்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10,000 வீடியோஸ் 10,000 பேர் கேட்குறாங்கன்னா இந்த 10,000 பேரில் எல்லாருமே மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான். டெய்லி உழைச்சாதான் சோறு. அப்படிப்பட்டவங்க உதவி செய்யணும்னு கடவுள் விரும்பலை. ஆனால் இவங்க நல்ல நிலைக்கு வந்து இவங்க உதவி செய்யலைன்னா தான் கடவுள் விரும்ப மாட்டார். இவ்வளோதான். இந்த லாஜிக்காக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதனால் எல்லா விஷயமும் இங்கே உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்கும்போது மிக பெரிய பலன்களை நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் எதிர்பார்த்து பலன் செய்யக்கூடாதுன்றதையும் அப்பப்போ மனசுக்குள்ளே வச்சுக்கணும். இதையும் அதையும் கன்வின்ஸ் பண்ணிட்டா வாழ்க்கையில் பைத்தியம் பிடிச்சி நடுத்தருவில் நின்றுடுவோம். ஸோ அதனால் ஒவ்வொரு பதிவுகளும் மிக 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 முக்கியமான பதிவுகள். இன்னும் ஒவ்வொரு பதிவுகளுக்கும் ரிவ்யூக்குன்னே சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பண்ணிடலாம். ஏன்னா இனிமேல் வந்து உங்களுடைய ஆடியோவை நான் கேட்டே ஆகணும். உங்களுக்கு ஒரு ஆடியோ எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லி அதை வச்சு நைட்டு கொடுக்கக்கூடிய ஆடியோ வந்து ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணியும் 12 மணிக்கு கொடுக்கக்கூடிய ஆடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆடியோவுக்கு மறு ரிவ்யூ போடுற மாதிரியும். ஏன்னா ஒரு ஆடியோ கொடுக்குறோம், அடுத்து அந்த ஆடியோட பவர் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ தான் உங்களுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ அந்த பதிவில் எங்கேப்போ அந்த பதிவை நம்ம சரியாக கேட்கலையோ திருப்பி நம்ம கேட்கணும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் நான் இன்னொரு பதிவில் சொல்லுவேன். நம்ம அன்பே சாயில் சாய் அங்கமுத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆடியோ 1 மணி நேரம்னா எனக்கு 1.25 மணி நேரம் ஆகும் ஒரு ஆடியோவை பாஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க, நமக்கு என்ன வந்து சல்லுன்னு புத்தியில் ஏறுது, நம்ம என்ன பண்ணோம் என்ன பண்ணலை, இனி என்ன மாதிரி அதை மாற்றி அமைச்சிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு பதிவின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி உண்மை அற்புதம். எந்த விஷயத்தை நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு உடனே கை கொடுக்காது. திரும்பவும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி உடனே கை கொடுக்கலையே நான் தான் கேட்டேனே அப்படின்னு. கேட்குறதே செயல்படுவதற்கு தான். செயல்படும் போது தான் அதற்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். ஊருக்கு போகணும் அப்படின்னு நினச்சா மட்டும் போதுமா? நான் தான் கேட்டுட்டேனே என் ஊருக்கு போகல. நீங்கள் கேட்டது ஊருக்கு போகணுன்றதுக்காக தான். அதுக்காக கேட்க வச்சது. பயணத்தை மேற்கொள்ளத்தான் உங்களுக்கு கேட்க வச்சது. கேட்டால் மட்டும் பயணத்தை கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆகிடுமா? அப்போது நான் சென்னைக்கு போகிறேன், மும்பை போகிறேன், பெங்களூர் போகிறேன் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? பயணத்தை மேற்கொள்ளணும். பயணங்கள் போகணும் முடிவு பண்ணியாச்சுன்னா செயல்படணும். அப்போ போகும்போது பலவிதமான அனுபவத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். பல அற்புதங்களையும் அந்த இடம் ரீச் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம பெற்றுக்கலாம். அதாவது இன்னொரு சாய்ராம் சொன்னது தான் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. என்னென்ன முயற்சி ஆரம்பிக்கும் போதே அமோகமாக இருக்குது. அதாவது இதெல்லாம் செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி உட்காராங்களா, அடுத்த நாள் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது புதுசாக அந்த வாழ்க்கையெல்லாம் தெரியுதுன்றாங்க. என் கூட இருக்கிறவங்க தான் எல்லாருமே நம்பிக்கை துரோகிங்க தான். ஆனால் இவங்கெல்லாம் வந்து இப்போ நம்பிக்கையானவர்களாக மாறுதுன்னா அப்போ தான் எனக்கு புரியுது, அந்த பதிவு எனக்குள்ள நம்பிக்கையை ஏற்படுத்தி அதை மற்றவங்க கிட்டையும் அதே பாசிட்டிவிட்டியை கொண்டு போய் சேர்க்குதுன்றது ஏன் நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. ஸோ எக்ஸலண்ட்டான வேர்ட்ஸ் இது, எக்ஸலண்ட். ஏன்னா இப்படி தான்
ஒரு விஷயங்களும் இங்கே நடக்குதுன்றதை நீங்கள் மறக்காதீங்க. ஸோ வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் உங்களுக்கு வரலாம். ஆனால் எல்லாத்தையும் உங்களால் அன்பே சாய் ஆடியோ பதிவை கேட்டு செயல்படுவதன் மூலமாக 100% அது மிக பெரிய வெற்றியை பெறுன்னு சொல்லி இந்த பதிவையும் இந்த பதிவின் மூலமாக நிறைய பேர் கொடுத்த அந்த அனுபவத்தையும் கொடுத்ததுக்கு நன்றிகளை சொல்லி, இதன்படி வாழக்கூடிய வாழ்க்கையில் வாழ்ந்தா வெற்றி நிச்சயம். சாயன் சத்யன் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம்.